வணக்கம் மக்களே. பொதுவாக யாராவது நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்கன்னா, இன்னும் சாப்பிட்லையா, இன்னும் தூங்கலையா அப்படின்லாம் எதாவது கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது என்ன நேரில் பார்த்து நாங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைய வேலையை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியும். நிறைய பேருக்கு புரியாததுனால இன்றைக்கி பார்த்துக்கங்க. இன்றைக்கி ஒரு வேலை செய்யறதுக்கு எவ்வளோ லேட் ஆகுதுன்னு பாருங்கள். நேற்று ஒரு கன்று வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க, இதுதான் அந்த கன்று, மான் கன்று. சரி, வாங்கின கன்றை எப்படி வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக காலைல 7:30 மணிக்கு ஆரம்பித்தேன். பார்த்துங்க, இந்த கன்றை யாருக்குமே தோண்டி வச்சுருந்தேன் கொஞ்சம் பாதி. இன்றைக்கி பாதி தோண்டியிருக்கேன். இந்த கன்று வச்சுருக்கேன், இந்த வேலியை வச்சுருக்கேன், கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கேன். அதுவும் தண்ணி டப்பாவில் போடணுன்னா இன்னும் லேட்டாகும். ஓசு இருக்கிறதுனால பிடிச்சிட்டேன் மோட்ரு போட்டு. பார்த்துக்கங்க, இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. மணி என்னாச்சு, 7:15 ஆகிடுச்சி. 10:15 ஆகிடுச்சி. 7:30க்கு ஆரம்பித்தேன், 10:15 ஆகிடுச்சி. இதுக்கப்புறம் இன்னொன்று வேலைகளுக்கு பார்த்துருப்போன்னு நினச்சா தான் பாருங்கள், ஒரு வேலை செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பாருங்கள். எங்களை மாதிரி ஆளுங்க வேல் சேரில் இருந்து வேலை செய்கிறவங்க, இது நேரில் பார்க்காதவங்க புரியாதவங்க தான் சொல்லுவாங்க, இன்னும் சாப்பிட்லையா, இன்னும் தூங்கலையான்னுட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. எங்களுக்கு அப்படி தான். இப்போ சாதாரண ஆள் வைக்கிறதா இருந்தால் எப்படியும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ ஆகும் இந்த கன்று வைக்கிறதுக்கு. நான் பாருங்கள் இவ்வளோ நேரம் ஆக வேண்டியிருக்கு. ஒரு கன்று நடணுன்னா அவ்வளோ நேரம் ஆகுது எனக்கு. ஓகே, பாய். இருந்தாலும் சந்தோஷமாக நல்லபடியாக வளரட்டும் கன்று. நன்றி.